வெறும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து சட்டம் படிச்சு வக்கீலா வேலை பார்த்த ஒருத்தர் எப்படி மலையாள சினிமாவுக்கே மெகா ஸ்டார் ஆனாருன்னு தெரியுமா? இந்த வாரம் நம்ம மம்முட்டி அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மம்முட்டி அவர்களோட ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் கதை தான். அவரோட நிஜ பெயர் முகமது குட்டி பணப்பரம்பில் இஸ்மாயில், ஆனா திரையில அவரோட பெயர் மம்முட்டி. சினிமா தான் தன்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி 1971 20 வயசுல அனுபவங்கள் பளிச்சுங்கள்ங்கிற படத்துல சும்மா கூட்டத்துல ஒரு ஆளா வந்து போனாரு மம்முட்டி அவர்கள். அவருக்கு சினிமா தான் ஆசையா இருந்தாலும் சட்டம் படிச்சு முடிச்சு மாஞ்சோரியில 2 வருஷம் வக்கீலா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆனா சினிமா ஆசை அவரை விடல. திரும்பவும் மம்முட்டி அவர்கள் நடிக்க வந்திருக்காரு. ஆனா அவர் முகம் குரல் எல்லாம் சினிமாவுக்கு ஏற்றதா இல்லைன்னு அவரை பல டைரக்டர்கள் தட்டி கழிச்சிருக்காங்க. அதனாலேயே அவரு 1979 ஹீரோவா நடிக்க வேண்டிய தேவலோகம்ன்ற படம் பாதியிலே நின்று போச்சு. இது அவருக்கு மிகப்பெரிய சோதனையாகவும் அமைஞ்சது. ஆனா விடாப்பிடியா போராடி 1980 அவருக்கு வில்கான் உண்டு விஸ்பனங்கள்ன்ற படத்துல ஒரு கேரக்டர் கிடைச்சது. வில்கான் உண்டு விஸ்பலங்கள்ன்ற படத்துல அவருக்கு கிடைச்ச ரோல் தான் ஒரு நல்ல அடையாளத்தை அவருக்கு கொடுத்துச்சு. மம்முட்டி அவர்கள் கிடைச்ச எல்லா ரோல்லையும் வேணான்னு சொல்லாம நடிச்சதாலேயே 1981 அஹிம்சான்ற படத்துக்கு அவருக்கு கேரள அரசு சார்பா மாநில விருதையும் வாங்கி கூச்சாரு. ஐவி சசி மாதிரியான பெரிய பெரிய ஆட்களோட இணைஞ்சு பணி செய்யற வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சது. அதன் பிறகு மம்முட்டி அவர்களோட வளர்ச்சி மலையாள திரையுலகத்துல ஜெட் வேகத்துல இருந்தது. மம்முட்டி அவர்களோட திரை வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை 1982 தான் ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். அவருக்கு சினிமா மேல இருக்கிற நம்பிக்கை எந்த அளவு இருந்துச்சுன்னா, ஒரே வருஷத்துல மட்டும் அவர் கிட்டத்தட்ட 24 படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து 4 வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு மம்முட்டி அவர்கள். இந்திய சினிமாவிலேயே இந்த மாதிரி யாரும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ படங்கள் நடிச்சதே கிடையாது. இந்த சாதனைகளே அவரை ஒரு மெகா ஸ்டாரா மாத்துச்சு. இந்த மம்முட்டி அவர்களின் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.